ஸோ வணக்கம் மக்களே. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம், மொமெண்டம், பாயிண்ட்ஸ் டேபிள் இது எல்லாத்தையும் மறந்துருங்க. ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி சென்னை சூப்பர் கிங்ஸ் டேக்கிங் ஆன் மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ரெண்டு டீமும் மோதும் போது சம்திங் பர்சனல் வில் கம் அவுட். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ், நிறைய பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவம் நடந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் நடக்கும்போது. ஸோ ரித்து, உனக்கு ஏதாச்சும் டக்குன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ்னா ஞாபகம் வர ஒரு இன்சிடென்ட் என்ன? டக்குன்னு ஞாபகம் ஒரே நிமிஷம் 2019 ஃபைனல்ஸ் தோத்தாங்களே சென்னை சூப்பர் கிங்ஸ், அதுதான் ஞாபகம் வருது. அதே மாதிரி ஒரு பிளேயர் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் இவர் தான்டா அப்படின்னு ஞாபகம் ஒரே ஒரு பிளேயர் எனக்கு பர்சனலா கேரன் பொலார்டு தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ்னாலே ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாரு. எப்படி சொல்றது, அது மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா இருந்தாலும் சரி, சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் சரி, மும்பை இந்தியன்ஸ் ஃபேனுக்கு ஒரு ஹாப்பியான நோட்டா இருக்கும், சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு சேடான நோட்டா இருக்கும். ஆனா பொலார்டு இல்லாம எம்ஐ சிஎஸ்கேவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆக்சுவலா பொலார்டும் வந்துட்டு நிறைய நிறைய மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த சைட்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்க்கணும்னா டுவேன் பிராவோ, ஸோ அவரோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அவரும் வந்துட்டு நிறைய மேட்சஸ் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ ஆக்சுவலா சென்னை மும்பைனாலே ஒரு ஒரு அதான் நம்ம எல் கிளாசிக்கோன்னு சொல்றது என்ன காரணம், அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு டூ ஜெயண்ட்ஸ் ஒரு பேட்டில் நடக்கும் போது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு அவங்க ஃபார்ம்ல பேட்டில் பாயிண்ட்ஸ் டேபிள்ல கீழே இருந்தாலுமே இந்த மேட்ச் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு தோணுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மேட்ச் நம்பர் 43, சென்னை சூப்பர் கிங்ஸ் டேக்கிங் ஆன் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆல்சோ அட் சேப்பாக். ஸோ இந்த மேட்சோட ப்ரிவியூ, இந்த மேட்ச்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க பிளேயிங் லெவன்ல, ஸோ இதை பத்திலாம் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஓகே, ஸோ நம்ம இந்த மேட்சோட இனிஷியல் தாட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பிச் ரிப்போர்ட் பத்தி வருவோம். ஸோ சேப்பாக்ல நடக்குது. என்ன ரித்து, என்ன நினைக்கிற, என்ன நடக்கும்னு நினைக்கிற சேப்பாக்ல? இல்ல, சேப்பாக் நம்ம ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி பழைய ட்ரெடிஷனல் சேப்பாக் ஸ்பின் பிச் மாதிரியும் இல்ல, அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் பரம பாட்டா அப்படின்ற மாதிரியும் இல்ல. கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் போலர்ஸ்க்கு இருக்கு, ஆனா மோர் ஓவர் கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக் மாதிரி தான் இருக்குன்றதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்கும்னு பாக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட எக்கனாமி அதிகமா இருக்கு. ஆக்சுவலி ரீசெண்ட் டைம்ல ஸ்பின்னர்ஸோட எக்கனாமி அதிகமா இருக்கு, பேசோட எக்கனாமி கம்மியா இருக்கு. ஆனா விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும்ன்றது இப்பவும் அந்த சான்சஸ் இருக்கு. ஸோ ரெண்டு டீம்லயுமே ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா தான் போட்டிருக்காங்க. இதையும் அல்லா கசன்பா சூப்பரா போட்டிருக்காரு. இப்ப சப்போர்ட்டிங் ஸ்பின்னரா வில் ஜாக்ஸ் ஆட போறாரு. ஸோ ஒரு நல்ல மேட்சா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். அதான். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நீ லாஸ்ட் மேட்ச் சேப்பாக்ல வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துருக்காங்க. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு ட்ரையான ஒரு ஸ்பின் பிச் தான், ஸ்பின் ட்ராக் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுல வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் சைடும் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னும் போது ஐ திங்க் ஓகே, நம்ம பேட்டிங் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸோ நம்ம ஒரு 220 அந்த மாதிரி அடிச்சு டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஒரு பிட்ச் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் மேபி தே வில் கோ அஹெட். ஸோ இந்த மேட்ச்ல ஆவரேஜ் ஸ்கோர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்ல, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நைட் கேம் வேற, டியூ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா செம்ம வீடு அடிக்கிறீங்க சென்னையில இங்க. ஆனா மேபி நீங்க சொல்ற மாதிரி ஒரு 2-5 to 2-10 கன்ஃபார்ம் அடிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் ஸ்கோரா டிஃபெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இதுவா இருந்தாலும் நீங்க 2-5 to 2-10 அடிச்சா ஒரு சான்ஸ் எந்த டீமா இருந்தாலும் சரி 200+ அடிச்சு என்னை பொறுத்த வரைக்கும் 2-5 to 215 வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்க என்னதான் அசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாலும் நைட் கேம், ஆனா 2-5 to 215 கொஞ்சம் பாலும் கொஞ்சம் பவுன்ஸ் எல்லாமே அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2-5 to 15 வின்னிங் ஸ்கோர். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிளேயிங் லெவனுக்கு வருவோம். ஸோ அந்த பிளேயிங் லெவனுக்கு முன்னாடி ஆக்சுவலா சில பல இன்சைட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. போத் டீம்ஸ்லுமே. ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடு வருவோம். ஸோ சென்னையில பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2 சேஞ்சஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி வந்துட்டு உள்ள வருவார் இந்த மேட்ச் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அவர் எல்லா மேட்சும் வந்துட்டு நெட்ஸ்ல கிளிம்ஸ் காமிக்கிறாரு, ஆடுற மாதிரி, ஸோ எல்லாமே பண்றாரு. இந்த மேட்ச் வந்துட்டு ஐ திங்க் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு வில் பிரிங் பேக் தோனி. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சேஞ்ச் என்னன்னா ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ அவரும் இஸ் அவைலபிள் ஃபிட். ஸோ அவரே பிளேயிங் எடுப்பாங்களா அப்படின்னு சென்னைக்கு திங்க் பண்ண வேண்டிய ஒரு திங். ஸோ இந்த 2 சேஞ்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் நடக்குமா? இல்ல, அதான் நீங்க பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்ல ஏதோ பேசும்போது கூட ரிப்போர்ட்டர் மாதிரி இன்சைட் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க, கெய்க்வாட் என்ன சொல்றாருன்னா அவர் யங் விக்கெட் கீப்பர் வில் பேக் அண்ட் பிளே அப்படின்னு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டோனி ஆடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்ற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஜான்சன் எவ்வளவு ஃபிட், ஃபுல்லி ஃபிட்டா அவர் ஆடுவாருன்னு தெரியல. ஆனா டோனி ஆடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. பார்க்கலாம். ஓகே,
ஸோ அப்படியே நீங்க பிளேயிங் சொல்லிடு. ஸோ சப்போஸ் தோனி உள்ள வந்தாருன்னா யாரை தூக்குவாங்க? இல்ல தோனி உள்ள வந்தாருன்னா கன்ஃபார்மா கார்த்திக் சர்மா should go out and தோனி will walk in அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியே டைரக்ட் ஸ்டாப்பா இருக்கும் அது. அதுதான் அவங்க பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் வாட் அபவுட் உர்வில் பட்டேல்? உர்வில் பட்டேல் வச்சிருப்பாங்களா இல்ல சர்பாஸ் கானே கொண்டு வராங்கன்னு இல்ல இல்ல நினைக்கிறேன் மேட்ச். டூ ஹார்ஸ் அண்ட் உருளி பட்டேல் தான் நான் சொல்லுவேன். ஒரே ஒரு மேட்ச்ல குடுத்துட்டு ஆக்சுவலா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு அவர். ஃபர்ஸ்ட் ஒரு 4 அடிச்சாரு. அடுத்து திருப்பி நீங்க வந்து ரபாடாவை ஏறி அப்படி அடிக்க போறது எத்தனை பேர் அடிக்க முடியும் தெரியல. ஸோ வந்து ஒரு மேட்ச் தான் கொடுத்துருக்காரு. போன சீசன் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு குயிக் ஃபயர் 40 30 பால்ஸ் 16 அடிச்சிருக்காரு. தெரிஞ்சு உருவில் பட்டேல் 16 தான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மும்பை இந்தியன்ஸ் பத்தி பிளேயிங் லெவன் வருவோம். என்னடா ஆச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு? எனக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கியா அவங்க டீம் பார்க்கும்போது. நம்ம என்னென்னமோ நம்ம பேசுவோம்ல, இந்த மாதிரி பிளேயிங் லெவன்ல வந்துட்டு இந்த சேஞ்ச் பண்ணணும், அந்த சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஆனா லாஸ்ட் மேட்ச் வந்து அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெஸ்ட் பிளேயிங் லெவன். நீ பாத்தீங்கன்னா அதான் பெஸ்ட் பிளேயிங் லெவனு. அப்பவும் அந்த டீம் வந்துட்டு லைக் லைக் ஜெயிக்கல. அதுவும் தோத்ததும் பாத்தீங்கன்னா ஈஸியா விட்டு குத்த மாதிரி இருந்துச்சு மேட்ச. அவங்க சிம்பிளா அடிச்சுட்டு போயிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். சோ என்ன நினைக்கிற பிளேயிங் லெவன் என்ன பண்ணுவாங்க மும்பை இந்தியன்ஸ்? இல்ல ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் 2 to 3 மேட்ச் அவைலபிள் இல்லைன்ற மாதிரி தான் சோர்ஸ் நியூஸ் வந்தது. ஸோ வந்து உங்களுக்கு அதே பிளேயிங் லெவன் தான் ஸ்டிக் ஆயிருப்பாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து பில் ஜாக்சன் ஓபன் ரிக்கல்டன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டிங் ஆர்டர் அந்த பொசிஷன்ஸை கொஞ்சம் மாத்தினா மேபி அவங்க இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நிறைய வருமோ அப்படின்னு தோணுது. ஆனா திலக் வர்மா பாத்தீங்கன்னா நம்பர் 3ல தான் ஒரு ரெக்கார்டு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்தியாவுக்குமே நம்பர் 3ல தான் ஒரு பியூட்டிஃபுல்லா ஆடிருக்காரு. பேக் டு பேக் சென்ச்சுரிலாம் அடிச்சிருக்காரு போது சூரியகுமார் வந்து நம்பர் 4 ஆடணும். திலக் வர்மா 3ல வரணும். நம்ம வந்து கோ வித் 5. ராபின் மின் 6 7ல தான் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா வரணும் எனக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு 7ல தான் வரணும் ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறமா அவங்க ஃபாலோ பை போலர்ஸ் தான் எனக்கு இருக்கணும். அதே மாதிரி வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன். போன வாட்டி ஒரு இம்பாக்ட் சூப்பரா யூஸ் பண்ணாங்க. சர்துல் தாக்கரை கொண்டு வந்துட்டு பவுலிங்கும் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. அவர் எதுக்கு எடுத்தாருன்னே தெரியல. பிரம்மாண்டமா என்னென்னமோ பண்ணாரு, வார்ம் அப்லாம் பண்ணாரு. ஆக்சுவலா வந்து எல்லாரையும் போட்டு சமரி அடிச்சிருந்தாரு. ஹெட்டும் சரி அபிஷேக் சர்மா கிளாஸ் சமரி அடிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அஸ்வினி குமார் ஃபர்ஸ்ட் ஒரே சமரி வாங்கிட்டாரு. கோட்டு ஆப்ஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து சர்துல் தாக்கூர் போட்டு தான் மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? சர்துல் தாக்கூரும் 15 ரன் பேர் ஓவர் போற பவுலர் தான். ஆனா 2 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்தாங்கன்னா டக்குனு ஒரு நக்கிள் பாலோ ஏதோ ஒரு ஸ்லோவர் பாலோ போட்டு விக்கெட் எடுக்க எபிலிட்டி அவருக்கு இருக்கு. அவர் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு எல்லா மேட்சும். ஸோ வந்து அவர்கிட்ட பவுலிங் கொடுக்காம என்ன பண்றாருன்னு தெரியல ஹர்திக் பாண்டியா. இந்த வருஷம் கேப்டன்சி வந்து ரொம்ப அப் டு த மார்க் சுத்தமாவே இல்ல. நிறைய எரர்ஸ் பண்ணிருக்காரு. நிறைய மேட்ச் வந்து அவர் பவுலிங் போடாம போன பஞ்சாப் மேட்ச் கூட பார்த்தோம். நம்ம வந்து அவர் வந்து பவுலிங் போடாம அந்த சின்ன பையன் கிறிஸ் பகத்தை போட விட்டாரு. நிறைய எரர்ஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி பண்ணாங்கன்னா இந்த மேட்சும் அவங்க நல்லதாக்காதான் நினைக்கிறேன். அதான் ஸோ ஆக்சுவலா பிளேயிங் லெவனும் வந்துட்டு அவங்க அந்த பிளேயிங் லெவன் தான் ஸ்டிக் பண்ணணும். The only change that they need playing லெவனை தாண்டி என்னன்னா மொமெண்டம் அண்ட் ஆல்சோ தேர் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் வந்துட்டு இந்த மேட்ச்ல வந்தா மட்டும்தான் உண்டு. இல்ல நாங்க வந்துட்டு எப்பவுமே நாங்க வந்துட்டு லைக் அந்த மும்பை இந்தியன்ஸ் மைண்ட் செட், அதாவது நம்ம சொல்லுவோம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும். என்னதான் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த போராடி லைக் தோக்குறதா இருந்தாலும் சரி ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸோ அவங்க அதை கண்டிப்பா போராடக்கூடிய ஒரு டீம். ஸோ அதை அவங்க பண்ணாலே போதும் எனக்கு கேட்டா. லைக் பிளேயிங் லெவன்ல எந்த சேஞ்சும் வேணாம் தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பிளேயிங் லெவன் பத்தி பேசியாச்சு. ஸோ நம்ம கேம் சேஞ்சர் மொமெண்ட்டுக்கு போவோம். ஸோ ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸ் யார் வந்துட்டு கேம் சேஞ்சரா இருப்பான்னு நினைக்கிறேன் பேட்டிங் அண்ட் பவுலிங்? மும்பை இந்தியன்ஸை வந்து நான் பேட்டிங்ல பவுலிங்கும் சேர்த்து ஒருத்தரை ஃபர்ஸ்ட் எடுத்துடுறேன். வில் ஜாக்ஸ் வில் பி வெரி கீ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவர் வந்து டாப் ஆர்டர்ல தான் இப்ப ஆடுறாரு. ஸோ வந்து இன்னுமே ஒரு டேஞ்சரஸ் தான் ஆக்சுவலா. ஒரு ரெக்கார்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப T20 வேர்ல்டு கப் வந்து ஃபேஸரா சூப்பரா பண்ணாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு ரெக்கார்டு பாத்தீங்கன்னா ஒரு வில் ஜாக்சன் ஒரு ரெப்புடேஷன் கழிச்சே பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் நம்பர் 3ல ஆடிதான் ஓப்பனிங் பண்றாரு போது வில் ஜாக்ஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் பிளேயர். அண்ட் வந்து நான் பவுலிங்ல வந்து அல்லா கஜன்ஃபார் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு, பியூட்டிஃபுல்லா போறாரு. சென்னை பிச்சில கன்ஃபார்ம் கொஞ்சம் என்னதான் ஃபிளாட் ட்ராக் தான் கொடுப்பாங்க அப்படின்னு பேசினாலும் கண்டிப்பா அசிஸ்டன்ஸ் கொஞ்சமாச்சு இருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு. ஸோ அல்லா கஜன்ஃபார் வில் பி ஃபார் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் வந்துட்டு பவுலிங்ல சொல்றேன். ஸோ பவுலிங்ல வந்துட்டு எனக்கு என்னமோ இந்த மேட்ச் ட்ரெண்ட் போல் நல்லா போடுவான்னு தோணுது. ஸோ அது என்னன்னா லைக் யூஸ்வலா வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்துட்டு அந்த டாப் 3 வந்துட்டு ஐ திங்க் தே வில் ஸ்ட்ரகிள் லைக் ஃபேசிங் த லெஃப்ட் ஹேண்ட் லைக் பேஸ் பவுலர்ஸ். ஸோ இது வந்துட்டு காலங்காலமா சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கெய்க்வாட் வந்துட்டு அவரை ஸ்ட்ரகிள் பண்ணாம அவரை ஆடிட்டார்னா
லைக் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்துட்டு நான் கேக்வாட சொல்லுவேன். ஸோ கேக்வாட் வந்துட்டு லைக் இஸ் கோயிங் டு ஸ்கோர் பிக் ஸ்கோர் டுடே லைக் டுமாரோ. ஸோ ஏன்னா போன மேட்ச் வந்துட்டு அவர் நல்லா ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஃபார்முக்கு வந்து இல்லாம அவர் ஒரு ஒரு கிளிம்ஸ் காமிச்சாரு. ஓகே, நான் வந்துட்டு அந்த பொறுப்பா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ எனக்கும் வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு நானும் வந்து நல்லா ஆடுவேன் அப்படின்னு ப்ரூவ் தட். ஸோ எனக்கு என்னமோ இந்த மேட்ச் வந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் இந்த சைட் ட்ரெண்ட் போல்ட். ஸோ இந்த 2 பேர் நான் பிக் பண்ணலான்னு இருக்கேன். யா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ஷன் சைடு போடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரீம் லைக் பிளேயிங் 11 பேசியாச்சு அண்ட் ஆல்சோ லைக் கேம் சேஞ்சர் பேசியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கோயிங் டு பி ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன்? வெதர் இஸ் கோயிங் டு பி சென்னை ஆர் மும்பை இந்தியன்ஸ்? நம்ம வந்து மேன் டு மேனே ஃபர்ஸ்ட் பார்த்தலாம், கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் கொடுத்துருங்க எப்பவும் போல. இப்ப பாத்தீங்கன்னா வந்து சேப்பாக் வந்து பழைய சேப்பாக் பிச் மாதிரி ஒரு 170 போட்டாலே நம்ம அடிச்சாலே நம்ம வின் பண்ணிடலாம், ஸ்பின்னர்ஸ் வச்சு நொறுக்கிடலாம், அந்த மாதிரி ஒரு பிச்சாவும் இல்ல. அதே மாதிரி வந்து 240 அடிக்கலாம் 250 அடிக்கலான்ற மாதிரி ஒரு பிச் இல்ல. ரொம்ப பிளாட் ட்ராக் பரம பாட்டாவும் இல்ல, போலர்ஸ்க்கு சுத்தமா அசிஸ்டன்ஸ் இல்லைன்ற மாதிரி இல்ல. சோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 205 to 215 அடிச்சாங்கன்னா வின்னிங் ஸ்கோரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே 2 டீமுக்கும் அந்த கெப்பாசிட்டியும் இருக்கு. ஸோ வந்து 10 to 215 அடிச்சாங்கன்னா வின்னிங் ஸ்கோரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பிளேயிங் 11ல வந்து எட்ஜ் கொடுக்கலான்ற மாதிரி பாத்தீங்கன்னா இங்க சாம்சன் வந்து சூப்பரா ஆடிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா வந்து ரிக்கல்டன் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அவர் தான் ஓப்பன் பண்ணுவாரு. வில்ஜாக்ஸ் ஒரு மேட்ச் ஆனாலும் நல்லா தான் ஆடிருக்காரு. இங்க அதே மாதிரி வந்து கெய்க்வாடு போன மேட்ச் சொல்ற மாதிரி ஏதோ ஃபார்முக்கு வந்த மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதானு. நம்பர் 3ல உர்வில் பட்டேல் ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காரு, ஃபெயிலியர். இங்க சூரியகுமார் யாதவ் இத்தனை மேட்ச் ஆடிருக்காரு, எல்லா மேட்சுமே இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சூர்யா மாதிரியே பேட்டிங் ஆடலன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து இது பிரெவிஸும் சரி அங்க திலகர்மாவும் சரி ஒரு மேட்ச் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் அடிக்கல. தூபே வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் தெரியுறாரு. ஹர்திக் பாண்டியாவும் பாத்தீங்கன்னா போன மேட்ச் ஏதோ 15 பால் 30 ரன் அடிச்சா மாதிரி இருக்கு. ஆனா மத்தபடி பாத்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதே மாதிரி வந்து போலர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது இங்க அக்யூல் ஹுசைன் சூப்பரா போடுறாரு, நூர் அகமத் இன்னும் சூப்பரா போடுறாரு. 2 பேரும் டேண்டம் பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. இங்க அல்லாஹ் கசபா பியூட்டிஃபுல்லா போடுறாரு. ஆனா சாந்த்னர் இல்ல, சாந்த்னர் இடத்த வந்து உங்களுக்கு வில்ஜாக்ஸ் தான் ஃபில் பண்ண போறாரு. எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா பண்ணுவாருன்னு தெரியல. ஸோ அந்த ஏஜ் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2 டீமுமே வந்து நம்ம என்னதான் பேசலாம் 5 டீம் சாம்பியன் சைடு அப்படிலாம் பேசலாம். ஆனா 2 டீமுமே இந்த வாட்டி வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லி ஆகணும். ஆனா இந்த சீசன் எக்ஸ்பெஷலி பார்க்கும்போது மும்பையோட சிஎஸ்கே வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பாக்ஸ் டிக் பண்ணிருக்காங்களோ எல்லாத்துலயும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி கெய்க்வாடோட கேப்டன்சி ஸ்டார்டிங் 2-3 மேட்ச்ல வந்து நானே உங்களை சொன்னேன், ஃபர்ஸ்ட் சரியா பண்ணல, நிறைய எரர் பண்ணாருன்னு சொன்னோம். அதை திருத்திட்டு அவர் நல்லா கேப்டன்சி வந்து ஆக்சுவலா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ஹர்திக் பாண்டியா வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, அப்படி இருந்தும் வந்து நிறைய கிளரிக்கல் எரர்ஸ் போன மேட்ச் கூட பண்ணாரு, நம்ம சந்து தோக்கரை பத்தி பேசின மாதிரி. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சிஎஸ்கே வில் பி ஃபேவரட்ஸ் நினைக்கிறேன். அவங்க சென்னையில வேற ஆடுறாங்க. அண்ட் ஃபார் மீ சிஎஸ்கே வில் கோ வித் எட்ஜ் ஆஃப் 54 அண்ட் மும்பை வில் 46 அப்படின்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே வில் வின் திஸ் மேட்ச் அண்ட் கீப் தேர் சான்சஸ் அலைவ் ஃபார் பிளே ஆஃப்ஸ். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ப்ரெடிக்ஷன் தரேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்சோட மொமெண்டம் பற்றி பேசுவோம். ஸோ ஆக்சுவலாக சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மஸ்ட் வின் மேட்ச். ஆன் தி அதர் ஹேண்ட் மும்பைக்கும் அது ஒரு மஸ்ட் வின் மேட்ச் தான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவங்க 6 out of 6 ஜெயிச்சு பிளே ஆஃப்குள்ள வரதுலாம் வந்து ரொம்ப கஷ்டன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க வந்துட்டு தே வில் பி மோர், அவங்க மைண்ட் செட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது கம்பேர்ட் டு சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தே ஹேவ் what to say 7 matches online and also they need to win at least 6 matches. So அவங்களுக்கு வந்து அந்த ஹோப் இருக்கும், ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அந்த நூலில மிஸ் ஆயிடும்வாங்கல, மேத்தமெட்டிக்கலி பாசிபிள் அப்படிதான் சொல்லணும். சோ மேத்தமெட்டிக்கலி சொல்ல முடியாது, மேத்தமெட்டிக்கலி பாசிபிள். சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹேவ் தட் திங். சோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா மும்பை இந்தியன்ஸ் வில் பி மோர் ஃப்ரீ டு பிளே அண்ட் ஆல்சோ எனக்கு என்னமோ இந்த மேட்ச்ல வந்துட்டு கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்கன்னு ஃபீல் ஆகுது. நான் ஏன் சொல்றேன்னா யாராவது ஒருத்தவங்க நீ நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ஆடும்போது கூட நான் 30 ரன் அடிக்கணும் 4 பால்னு வச்சுக்கோயேன், நீ வந்துட்டு கண்டிப்பா அடிக்கணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஃப்ரீயா ஆடும்போது 4 பால் 4 6 போய் 6 ரன் தோப்போம். சோ அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் நம்மளுக்கு மும்பை இந்தியன்ஸ் பக்கம் வந்துருமோன்னு ஃபீல் ஆகுது இந்த மேட்ச் கம்பேர்ட் டு சிஎஸ்கே. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு 6 பால் நீ 10 ரன் அடிக்கணும் அப்படின்னாலுமே அந்த ஃபம்பிள் ஆகிற சிஎஸ்கே இப்போதைக்கு. அண்ட் இந்த சேம் சைடு வந்துட்டு எனக்கு என்னமோ 4 6 அடிச்சு இந்த மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு தோணுது மும்பை இந்தியன்ஸ். ஸோ நான் அந்த எக்ஸாம்பிள் ரேட் பண்றேன். ஸோ எனக்கு என்னன்னா இந்த மேட்ச் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வில் வின், பட் அதுவும் 51-49 தரேன். ஸோ இது ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு கன்வின்சிங்காலாம் வின் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. பட்
51-49 தரலான்னு இருக்கேன் மும்பைக்கு. ஸோ நம்ம எல்லாமே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உன்னோட க்ளோசிங் தாட்ஸ் இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிற? நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஆக்சுவலி வந்து இந்த டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ நான் பிராக்டிகலா பேசுறேனே. என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வந்து அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தான். அவங்க சான்சஸ் முடிஞ்சு போச்சு. நீங்க சொன்ன மாதிரி நத்திங் டு லூஸ் தான், ஆல்கன் பிளேசிங்கா வருவாங்க. அதே மாதிரி சிஎஸ்கேக்கும் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலி பாசிபிள் நம்ம சொல்லலாமே தவிர ரொம்ப 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 கம்மி சான்ஸ் தான் இருக்கு. 0.11% தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து 2 பேருமே அந்த ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சிஎஸ்கே ஒரு ரொம்ப மஸ்ட் கேமு. அதே மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஹியூமிலேட்டிங் லாஸ் தான் நான் சொல்லுவேன். நம்ம இவங்க கூட ஜிடியோட ஹோம்ஸா இல்ல, அதுவும் வந்து ஒரு ஹியூமிலேட்டிங் லாஸ் தான் நம்ம சொல்லி ஆகணும். அது எதிரே பார்க்காத மாதிரி. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மீம்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே போட்டு ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும்ன்ற இதுல இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெவார்ட் பிரதர்ஸ் இஸ் டூ ஃபார் பிக் ஸ்கோர் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரி சிவம் தூபே பெருசா அடிக்கல. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. நான் சிஎஸ்கே உடைய ஸ்டிக் ஆகியிருக்கேன். நீங்க மும்பைன்னு சொல்றீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சொல்ற மாதிரி என்னதான் நீங்க சொன்னாலும் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் எல்லாத்தையும் விட்டா எல் கிளாசிக்கோ மும்பை சிஎஸ்கேனா மேட்சை உட்காந்து எல்லாம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு நாங்க ரிவ்யூவோட வந்து திருப்பி உங்களும் சந்திக்கிறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாமே பேசாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ லைக் தேங்க்ஸ் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நீங்களும் மறக்காம வந்துட்டு இந்த வீடியோ லைக் ஷேர் அண்ட் ஆல்சோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு லைக் நீங்க ஷேர் பண்றது எதுனாலுமே வந்துட்டு எங்களுக்கு ஆடியன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ நாங்க வந்துட்டு லைக் புதுசா ஒரு இது ஆரம்பிச்சிருக்கோம், மிட் சீசன் ரிவ்யூ. ஸோ அதுவும் வந்துட்டு நீங்க பாருங்க. உங்களோட தாட்ஸ், உங்க கமெண்ட்ஸ்லாம் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ வந்துட்டு எங்களுக்கும் வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் இந்த மேட்சோட ரிவ்யூ பத்தி பேசுவோம். ரிவ்யூ பத்தி பேசி நெக்ஸ்ட் நம்ம இது பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், பை பாய்.